நேபாள மக்களுக்காக நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அன்பான பரலோகத் தகப்பனே, இந்த நேரத்தில் எங்கள் இருதயம் மிகவும் பாரமாக இருக்கிறது ஆண்டவரே. நேபாள நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த பேரழிவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு மனிதரையும், ஒவ்வொரு குழந்தையையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே, அவர்களுடைய கண்ணீரை நீர் காண்கிறீர். அவர்களுடைய பயத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுடைய வேதனையை நீர் புரிந்து கொள்கிறீர். இந்த நேரத்தில் அவர்களை தனியாக விட்டுவிடாதேயும் இயேசுவே. நீர் அவர்களோடு இரும். அவர்களுடைய அடைக்கலமாக இரும். அவர்களுடைய பாதுகாப்பாக இரும். அவர்களுடைய பலனாக இரும். ஆண்டவரே, பேரழிவின் நடுவிலும் உயிருடன் இருக்கிற ஒவ்வொருவரையும் உமது வல்லமையான கரங்களால் பாதுகாத்தருளும். ஆபத்தான இடங்களில் இருப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வழிநடத்தும். இன்னும் இடிபாடுகளுக்குள்ளோ அல்லது ஆபத்தான பகுதிகளில் சிக்கியிருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை விரைவாக கண்டுபிடிக்க உதவி செய்யும். அவர்களை தேடிச் செல்கிற மீட்பு பணியாளர்களுக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் உடல் பலத்தையும் தாரும். ஒரு உயிர் கூட வீணாகப் போகாதபடி காத்தருளும் இயேசுவே. கர்த்தாவே, பெற்றோர்களை இழந்து தவிக்கிற குழந்தைகளை நினைத்தருளும். தங்கள் குழந்தைகளை தேடி கண்ணீரோடு நிற்கும் பெற்றோர்களை நினைத்தருளும். தங்கள் குடும்பத்தினரை இழந்து தனிமையில் நிற்கிறவர்களுக்கு ஆறுதலை தாரும். அவர்களின் உடைந்த இருதயத்தை நீரே தேற்றும். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்ற உமது வார்த்தை அவர்களின் இருதயத்தில் நம்பிக்கையை உண்டாக்கட்டும். ஆண்டவரே, வீடுகளை இழந்தவர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடங்களை ஏற்படுத்தி தாரும். உணவின்றி தவிக்கிறவர்களுக்கு உணவு கிடைக்கச் செய்யும். குடிநீரின்றி தவிக்கிறவர்களுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கச் செய்யும். மருத்துவ உதவி தேவைப்படுகிற அனைவருக்கும் சரியான நேரத்தில் மருத்துவ உதவி கிடைக்கச் செய்யும். மருந்துகள் தேவைப்படுகிறவர்களுக்கு மருந்துகள் கிடைக்கட்டும். உடல் காயங்களோடு போராடுகிறவர்களை தொட்டு குணமாக்கும். அவர்களுடைய தேவை ஒவ்வொன்றையும் நீரே சந்தித்தருளும் இயேசுவே. கர்த்தாவே, இந்த பேரழிவில் அச்சத்திலும் பதற்றத்திலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உமது சமாதானத்தை தாரும். அவர்கள் சுற்றிலும் அழிவை பார்த்தாலும் அவர்களின் இருதயத்தில் நம்பிக்கை இருக்கட்டும். அவர்கள் எதிர்காலத்தை பற்றி பயந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் எழட்டும். இரவு நேரத்தில் பயந்து விழித்தெழுகிறவர்களுக்கு சமாதானமான தூக்கத்தை தாரும். தனியாக அழுகிறவர்களுக்கு நீரே துணையாக இரும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தாரும். ஆண்டவரே, நேபாள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற ஒவ்வொரு மனிதரையும் ஆசீர்வதியும். மீட்பு பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வலர்கள், உணவு மற்றும் தண்ணீர் கொண்டு செல்கிறவர்கள் அனைவரையும் உமது கரங்களில் பாதுகாத்தருளும். அவர்கள் செல்லும் ஒவ்வொரு இடத்திலும் உமது பாதுகாப்பு அவர்களுக்கு முன்பாக செல்லட்டும். ஆண்டவரே, மீண்டும் பேரழிவு ஏற்படாதபடி உமது கிருபையால் காத்தருளும். மேலும் ஆபத்துகள் இருந்தால் அவற்றிலிருந்து மக்களை முன்கூட்டியே பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்ல ஞானத்தை தாரும். அதிகாரிகளுக்கும் மீட்பு குழுக்களுக்கும் சரியான முடிவுகளை எடுக்க ஞானத்தை தாரும். அவர்களின் முயற்சிகள் வெற்றியடையட்டும். ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் மனதை மக்களுக்குள் உருவாக்கும். இனம், மதம், மொழி, வயது என்று எந்த வேறுபாடுமில்லாமல் ஒருவருடைய கண்ணீரை ஒருவர் துடைக்கும் அன்பை தாரும். கர்த்தாவே, நேபாள நாட்டின் மீது உமது இரக்கமான கரத்தை பொழியும். அழிவின் நடுவில் நம்பிக்கையை உருவாக்கும். கண்ணீரின் நடுவில் ஆறுதலை கொடுக்கும். வேதனையின் நடுவில் பலத்தை தரும். இழப்பின் நடுவில் புதிய தொடக்கத்தை தரும். இயேசுவே, இப்போது எங்கள் கண்கள் முன்பாக அந்த மக்களை நினைத்து பார்க்கிறோம். ஒரு சிறிய குழந்தை பயந்து அழுகிறது. ஒரு தாய் தனது குடும்பத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கிறாள். ஒரு தகப்பன் தனது குடும்பத்திற்காக உதவியை தேடுகிறார். ஒரு வயதானவர் தனிமையில் இருக்கிறார். ஒருவர் தனது வீட்டை இழந்திருக்கிறார். இவர்கள் அனைவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். இயேசுவே, அவர்களோடு இரும். அவர்களின் கண்ணீருக்கு நீரே பதிலாக இரும். அவர்களின் பயத்திற்கு நீரே சமாதானமாக இரும். அவர்களின் பலவீனத்திற்கு நீரே பலனாக இரும். அவர்களின் தேவைக்கு நீரே உதவியாக இரும். அவர்களின் இருளில் நீரே வெளிச்சமாக இரும். ஆண்டவரே, இன்று அவர்களுக்கு உணவு தேவைப்பட்டால் உணவை அனுப்பும். தண்ணீர் தேவைப்பட்டால் தண்ணீரை அனுப்பும். மருத்துவ உதவி தேவைப்பட்டால் மருத்துவ உதவியை அனுப்பும். பாதுகாப்பான இடம் தேவைப்பட்டால் பாதுகாப்பான இடத்தை ஏற்படுத்தும். ஒரு மனித உதவி தேவைப்பட்டாலும் அந்த உதவி சரியான நேரத்தில் அவர்களை சென்றடையச் செய்யும். அவர்களின் ஒவ்வொரு தேவையையும் சந்தித்தருளும் இயேசுவே. கர்த்தாவே, இந்த பேரழிவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சிறப்பான ஆறுதலை தாரும். அவர்களின் கண்ணீரை நீர் துடைத்தருளும். அவர்கள் இழந்ததை யாராலும் திரும்ப கொடுக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
ஆனால் ஆண்டவரே, அவர்களின் உடைந்த இருதயத்திற்கு நீரே அருகிலிரும். அவர்கள் நாளையை நோக்கி மீண்டும் எழுந்து நிற்க உமது கிருபையை தாரும். அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை தொடங்க தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கட்டும். ஆண்டவரே, நேபாள நாட்டின் மீது உமது இரக்கமான கரத்தை பொழியும். இந்த பேரழிவின் தாக்கத்திலிருந்து அந்த மக்களை மீட்டிடும். சிதைந்த வாழ்க்கைகள் மீண்டும் கட்டப்படட்டும். சிதைந்த வீடுகள் மீண்டும் கட்டப்படட்டும். உடைந்த குடும்பங்கள் ஆறுதல் பெறட்டும். கண்ணீர் நிறைந்த கண்கள் மீண்டும் நம்பிக்கையால் நிறையட்டும். பயம் நிறைந்த இருதயங்கள் சமாதானத்தால் நிறையட்டும். இயேசுவின் பிரசன்னம் நேபாள மக்களோடு இருக்கட்டும். கர்த்தாவே, நாங்கள் பெரிய வார்த்தைகள் பேச முடியாமல் இருக்கலாம். அவர்களிடம் நேரடியாக செல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் ஜெபத்தை உமது பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும். எங்கள் கதறலை கேளும். அவர்களின் கண்ணீரை காணும். அவர்களின் தேவைகளை சந்திக்கும். அவர்களை பாதுகாக்கும். அவர்களுக்கு உதவும். அவர்களை தேற்றும். அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தாரும். இறுதியாக ஆண்டவரே, நேபாள நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது வல்லமையான கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்களை பாதுகாத்தருளும். அவர்களோடு நடந்தருளும். அவர்களுக்கு முன்பாக செல்லட்டும். அவர்களின் பின்னால் காவலாக இரும். அவர்களை சுற்றிலும் உமது பாதுகாப்பை ஏற்படுத்தும். இயேசுவே, நீரே அவர்களின் அடைக்கலம். நீரே துணை. நீரே நம்பிக்கை. நீரே சமாதானம். நீரே அவர்களின் எதிர்காலம். இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு உமது பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே,